வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். உங்க எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நம்ம சேனல் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம நல்ல வளர்ச்சி பாதை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு நேர்ல போகலன்னா, வீட்ல இருந்து எப்படி வழிபடப்படலாம்னு சொல்லிட்டு. ஸோ, அத நான் எப்படி வீட்ல ஏன்னா நானும் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல. ஏன்னா வேலை நிமித்தம் காரணமாக என்னால பண்ண முடியல. அதனால நானும் என்ன பண்ணேன்னா, அ கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் முடிச்ச உடனே நான் எப்படி வழிபாடு பண்ணேன்ற அந்த வீடியோவ நேரடி காட்சியா உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் எந்த மெத்தட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கனோ, அதே மெத்தட்ல தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காலையிலேயே 4, 4:30க்கெல்லாம் எந்திச்சாச்சு நானும் ஒய்ஃபும். ஸோ எந்திச்சு முடிச்சுட்டு நான் சொன்ன மாரி அது இது வெளியில எல்லாம் கிளீன் பண்ணி கலர் கோலம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சு, சாம்பிராணி இதெல்லாமே ஏத்தி போட்டு, வத வத ஊதுவத்தி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் மலர் அதுவும் நான் வந்து அன்னைக்கு வந்து அந்த பைத்தம்பருப்பு பாயாசம் செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் வெத்தலை பாக்கு பழமும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாமிகிட்ட என்னோட வேண்டுதல சொன்னேன். நான் எதுக்காக இந்த பண்றேன் சுவாமின்றத அவர்கிட்ட என்னோட வேண்டுதலை சொல்லிட்டு, நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, படிக்க வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே நான் படிச்சேன். நம்ம தனி பதிவுல போடுறோம் இல்லையா, முருகருக்கு ஒரு 10 பதிவு இருக்கு. ஸோ எது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் 108 தடவை சரவணபவ, முருகர்னா சரவணபவ அது சொல்லணும். சிவபெருமானா ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு 108 டைம்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அந்த இது இருக்கு. அவரோட மந்திரங்கள் சடாட்சரம் அந்த மாதிரி மந்திரம். ஸோ நம்ம மொத்தம் 4 கோயில் போட்டிருந்தேன் நான். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கந்தழீஸ்வரர் ஆலயம் போட்டிருந்தேன். அதுக்கு என்னால் வீடியோ தொகுப்பு எடுக்க முடியல. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வல்லக்கோட்டை முருகருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து சஷ்டி கந்தத்துக்கு கிடைச்சது. இது திருச்செந்தூர் டிவில எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால பிரச்சனை இல்லை. இதுக்கு கிடைக்கல எனக்கு கந்தழீஸ்வரர் ஆலயம். அது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஸோ கந்தழீஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கதை 2 புராதனத்தில் சொல்லியிருக்கு. ஒன்று சேக்கிழார் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து கந்தன் வந்து ஈஸ்வரர் வந்து பிரதிஷ்டை பண்ண இடமும் சொல்றாங்க. அதனால வந்து இது அவ்வளோ புகழ்பெற்றது இந்த கந்தழீஸ்வரர் ஆலயம். இந்த குன்றத்தூர் போனீங்கன்னாவே இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சுன்னா இப்படிதான் இருக்கும். பழைய ஃபோட்டோ தான். ஏன்னா நான் இதுக்கு போக முடியல. எந்த கோவிலுக்கும் போக முடியல. அதனால இதை வந்து ஃபோட்டோஸோட மட்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே சேக்கிழாருக்கு தனி சன்னதியே இருக்குது. அப்புறம் தனியாக சிவலிங்கமுக்கு தனி இருக்குது. அப்புறம் அம்பாள் வந்து நகைமுக வள்ளி அவங்களுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. அப்புறம் கொடிமரம் பலிபீடம் மொத்தம் 63 நாயன்மார்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேக்கிழார் வழிபடுவது போன்ற சிற்ப சிலையை அமைச்சிருப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலே. இந்த கோயிலுக்கு போய் நல்லாயிருக்கும். அப்புறம் திருச்செந்தூர் காலையிலேருந்தே நேரலை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எப்போ வந்து திருச்செந்தூரில் வந்து அந்த இதுக்கு வந்து கலசத்துக்கு தண்ணி ஊற்றுனாங்களோ அதுக்கப்புறம் நான் பூஜையை ஆரம்பித்தேன். அது இதை விட அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ திருச்செந்தூர் தான் எல்லாத்துக்குமே மூலாதாரம். அதை ஏன்னா இவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மற்ற சஷ்டி கந்தர் வல்லக்கோட்டை எல்லாமே 9:10 டைம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்க தான் 6:15லேருந்து 6:50க்கு கரெக்டாக 6:40 45க்கு அந்த கலசத்தில் அழகாக தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் இருந்தே வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணம் அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நம்ம வந்து கரகோஷம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணேன். அந்த பூஜை பண்ண வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் எந்த மெத்தடில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும் அப்படி தான் வந்து இதையும் பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள், வாசலில் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு கலர் போட்டாச்சு. கலர் போட்டுட்டு வாசலில் தீபம் ஏற்றிருக்கோம். தீபம் ஏற்றிட்டு நேராக உள்ளே வந்து இதுதான் பூஜை ரூமு. ஸோ பூஜை ரூமுக்குள்ளே வந்தோம்னா அந்த இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 6 ஷட்கோண கோலம் போட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷட்கோண கோலம் போட்டிருக்கேன். ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 சரவணபவ சரவணபவ கீழே அகல் விளக்கு தான் கீழே ஒரு தட்டு வச்சு அதில் 6 நான் ஏற்றிருக்கேன். ஸோ ஏற்றிட்டு எல்லாமே நெய் தீபம் தான் ஏற்றினேன். ஓம் நடுவில் ஏற்றலை. அது சம்டைம் ஏற்றுவேன், சம்டைம் ஏற்ற மாட்டேன். இன்னைக்கு எனக்கும் 6 இருந்தால் போதும் தோணுச்சு. அதனால் இதை பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு உண்டான ஃபர்ஸ்ட் சஷ்டி கவசம் படித்தேன் நான். ஸோ பைத்தம்பருப்பு பாயசம் வச்சுருக்கேன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து சஷ்டி விளக்குன்னு சொல்லுவாங்க இதை. அதை எப்போவுமே ஏற்றுவேன் நான் முருகருக்கு. அதை ஏற்றிட்டு வீட்டுக்கு எப்பவும் போல் நான் வந்து தூப தீபம் காமிச்சு ஃபுல்லாக வந்து அந்த பதிகங்கள் சொன்னேன் இல்லையா, 11 பதிகம் பாடிட்டு அதுக்கப்புறம் நான்
கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக படித்தேன். அப்புறம் அவருக்கு பிடிச்ச திருப்புகழ் படித்தேன். அப்புறம் வேல்மாறல் படித்தேன். ஸோ இது எல்லாமே அவருக்கு உண்டானது சிறப்பு பெற்ற அவருக்கு உண்டான பதிகங்கள். இதை பாடின முருகர் எங்கேயும் போக மாட்டார், நம்ம பக்கத்திலே தான் உட்காந்துரு. அப்புறம் கஷ்டம் தீராமல் நமக்கு என்ன சொல்லுங்க, கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அதை நமக்கு வந்து தீர்த்து ஒரு நொடி பொழுதில் நமக்கு வந்து உடனே வந்து கழிவு கண்கண்டத்தையும் உடனே வந்து கொடுப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க வல்லக்கோட்டை. ஏன்னா அவங்க ஓர இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவங்களும் போட்டிருந்தாங்க. அவங்க எடுத்த அந்த வீடியோஸ் தான் நான் அவங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். லைவாக அவங்க அவங்க எடுத்து அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. அதாவது சொற்பொழிவு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இது போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆனால் கூட்டம் போயிருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னான் ஃப்ரெண்டு. நாங்கள் அங்கே தான் பக்கத்தில் இருக்கோம். ஆனால் எங்களாலேயே உள்ளே நுழைய முடியல. லட்சக்கணக்கு மேலே வந்திருக்கு. இத்தனைக்கும் இந்த இடம் சின்னது. ஸோ திருச்செந்தூராது கடல் பகுதி, அதனால பிரச்சனை இல்லை, மக்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் இங்கே இடம் சின்னது. ஏன்னா கிராமம் தானே, வெள்ளம்ன்றது ஒரு கிராமம். ஸோ இதோட தலப்புராணம்னு சொல்லியிருக்கேன். அதாவது அருணகிரிநாதர் சென்னைக்கு திருப்போரூர் கோயில் போய் பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அவர் திருத்தணி அடுத்த நாள் திருத்தணி போறாருனாராம். அப்போ அவர் கனவுல வந்த முருகர் கூடல் நகர் மறந்தனையேனாராம். கூடல் நகர் மறந்தனே, அப்போ வந்து இந்த இடத்த வந்து கூடல் நகர்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால அவர் முருகர் வந்து கூடல் நகர் மறந்துட்டியே, அது என்ன வந்து நீ பார்க்காம அப்படி போலாமா நீ திருத்தணிக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு 6 பாமாலையை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் திருத்தணி போனாரு. இங்க பாருங்க, அந்த தண்ணி ஊத்துறாங்க பாருங்க கலசத்துல, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த பாருங்க, நல்லா அந்த கடைசி கலசத்துல இருந்து ஊத்துறாங்க. நல்லா பாருங்க. நேரில் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் இது டிவிலையும் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்ட்ஸு டைரெக்டாக ஷேர் பண்ணனால அதை உங்களுக்கு நம்ம சேனலில் எப்படி நான் வீட்டில் எப்படியும் வீட்டில் வழிபாடு பண்ணுறது போடலான்னு இருந்தேன். சரி, அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து போடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, கோவில் பார்த்த மாதிரியும் இருக்கும், இது பண்ண மாதிரியும் இருக்கும், தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணி சரி எங்கள் வீட்டில் பண்ண முறையையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் அதை சொல்லியிருக்கேன். அவனுக்கே நிக்கவே இடம் முடியல, என்னால முடியல. அப்புறம் வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி, சரி முருகர் ஏதோ அருள் கிடைச்சனால தான் இதுவாது கிடைச்சது எனக்கு. இல்லைன்னா இது கூட என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க முடியாது. பாருங்க எவ்வளோ அழகா அற்புதமா தண்ணி ஊத்துறாங்க. ஃபுல்லாக ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரோன்ஸ் மூலமாக தான் எல்லாருக்கும் தண்ணி தெளிச்சாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறனால ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து செந்நீர் குப்பத்தில் எங்கள் பழைய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க அங்கே போயிட்டு வந்ததாக சொன்னாங்க. இது நான் சொன்னேன் இல்லையா, சஷ்டி கந்தர் ஆலயம், வட திருச்செந்தூர், செந்நீர் குப்பம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பிள்ளையாருக்கு கோபுரம் இல்லாமல் இருந்தது. இப்போ என்ட்ரன்ஸில் பிள்ளையார் கோபுரம் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வள்ளி, தெய்வானை, ஆறுமுகம், இந்த மாதிரி வந்து கோவில் வந்து இது இருக்கு. அது மாதிரி வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எந்த ஒரு முருகர் சன்னதிக்குமே உள்ள மூலவர் வந்து 7 அடியில இருக்க மாட்டாருங்க. ஆனா வல்லக்கோட்டையில மட்டும்தான் 7 அடி முருகர் சிலை. ரொம்ப அகலமா இருக்கும், நல்லா ஹைட்டா இருக்கும். இது வந்து அந்த சஷ்டி கந்தர் ஆலயம். இது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பட் ஆனா இது அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல தான் அவங்க போய் எடுத்து அனுப்பிச்சனால இது கிடைக்கலன்னாங்க, கும்பாபிஷேகம் பண்ணது. என்ன மக்களே, வீட்டில இருந்து எப்படி கும்பாபிஷேகம் போகலனாலும் நம்மளால வீட்டில் வழிபாடு பண்ணி கடவுள் அருள் பெற முடியுங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இனிமேல் எந்த இதுவாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு உண்டான மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், 108 தரம் அவங்களோட சடாட்சர மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான திருப்புகள், ஒவ்வொரு கடவுளுக்கு உண்டான பதிகங்கள் எல்லாமே பாடி நம்ம வீட்டிலேயே வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் இந்த 48 நாள் மண்டல பூஜை நடக்கும்ல ஒவ்வொரு கோவிலும், நீங்கள் தாராளமாக ஒரு நாள் போயிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.